गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி, மன்மத வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி தேய்பிறை, சப்தமி, யோகம் அமிர்த சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கும் நாளைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் புதன் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று சுவாமிமலை முருகன் தங்கக் கவசம் வைரவேலுடன் காட்சியருளல், ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு, சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் திருத்தேர் பவனி. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியில் சந்திரன், ராசியை சந்திரன் கடந்து செல்கின்றது. இன்று முதல் இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசியிலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். ராசி அதிபதி சந்திரனின் வீடான கடகத்தில் 4ஆம் இடத்திலே இருக்கிறது. 4க்குடைய சந்திரன் ராசியிலே இருக்கிறது. சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை காரணமாக மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான நன்மை நடைபெறப் போகிறது. இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். உங்களது தொழிலிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பளபளப்பா புதுசாக ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொண்டு வந்து நிறுத்தி இங்கே வீட்டு வாசலில் கம்பீரமாக. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. எதை தொட்டாலும் வெற்றி தான். இன்னைக்கு சக்சஸ், எல்லாத்துக்கும் சக்சஸ். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்கல்விக்கான வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 1 மடங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கும் வருமானத்தை போல உங்களுடைய வருமானம் 1 மடங்கு அதிகமாகும். அத்தகைய ஒரு மிகச்சிறப்பான மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்திற்கு மாற்றமடைவீர்கள். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு உற்சாகமான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள், நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே, 11 குடைவன் 2ஆம் இடத்திலே. தன லாபாதிபதிகள் பரிவர்த்தனை காரணமாக பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாளாகவே நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். ராசி அதிபதி புதன் குரு சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிக வலுவான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று சொல்லலாம். இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக சீராக நடைபெறும். தங்கு தடையின்றி நடைபெறும். பணப்புழக்கம் அதிகமாகும். செல்வ நிலையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் இன்றைய தினம் அவற்றை பேசி சரி செய்து விடலாம். பேச்சுவார்த்தை மூலமாக உங்களது பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தில் ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலுமாக இடமாற்றம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு யோகம் அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். புதிதாக சேமிப்புகளை துவங்குவீர்கள். பழைய சேமிப்புகள் முதிர்வடைந்து கைக்கு வரும். பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும். செல்வ நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். ராசியில் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். தொழிலிலே உள்ள தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் திருமணம் நடைபெறுகின்ற நேரம். திருமண வயதிலே உள்ள சிம்ம ராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே உங்களுக்கு மகன் அல்லது மகள் இருந்தால் இப்பொழுது அவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். பேச்சிலே நிதானம் தேவை. 8ஆம் இடத்து சந்திரன் இன்றைய தினம். ஆகவே மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு உங்களது கடமைகளை மட்டும் செய்யவும், குறைவாக பேசவும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் புதன் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தனஸ்தானாதிபதி என்பது துலாமிற்கு செவ்வாய், லாபஸ்தானாதிபதி என்பது சூரியன். அவ்விரண்டு கிரகங்களும் கடகத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே தன லாபாதிபதிகள் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பல வருடங்களாக வராமல் இருந்த ஒரு தொகை இப்பொழுது வந்துவிடும். அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதியும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி கடகத்திலும் கடகத்திற்கு அதிபதியான சந்திரன் மேஷத்திலும், சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 10ஆம் இடத்திலே 3 சுப கிரகங்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 5, 8 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 12, 8 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 12, 8 பரிவர்த்தனை காரணமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஆகவே அதிக அளவில் நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீர்கள். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான புதிய திட்டங்களை வகுத்து அவற்றை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக இருக்கிறது. குடும்ப சொத்து தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சுமூகமான முறையிலே முடிந்துவிடும். சற்று அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே, 7க்குடையவன் 4ஆம் இடத்திலே, 4க்குடையவன் 7ஆம் இடத்திலே, மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் கேந்திரஸ்தானங்களிலே வலுவாக அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். 4, 7, 10 ஆகிய வீடுகளிலே 3 கேந்திரங்களிலும் கேந்திராதிபதிகளே இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்து அதிலே வெற்றி காண்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மகத்தான வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 3 சுப கிரகங்களின் பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, வெற்றிகரமான நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாள். 2க்குடையவன் 5ஆம் இடத்திலும் 5க்குடையவன் 2ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்திலும் 5க்குடைய செவ்வாய் 2ஆம் இடமாகிய மேஷத்திலும் இருப்பதால் இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பண வரவு அதிகமாக கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி நீட்டிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பைரவர் வழிபாடு செய்யும் நாள். தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி பூஜை நாளை தினம் செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமி நாளிலே கால பைரவரை வழிபட வேண்டும். நாளை தினம் தேய்பிறை அஷ்டமி. மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த துஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி 6/8/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையை பார்க்க முடியும். கணவன் மனைவி சண்டை சச்சரவை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் நிறைய பேர் இதை சொல்ல கேட்டிருக்கோம். அதாவது கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, மன வருத்தத்தோடு இருக்கும், சங்கடத்தோடு இருக்கும், சச்சரவோடு இருக்கும், விவாகரத்து கோர்ட்டு வழக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திறக்க ஆரம்பிச்சிட்டான்ற பிரான்ச்சஸ்லாம். ஒரு நாட்டில் வெளிநாட்டில் தான் ஒரு காலத்தில் வந்து இந்த விவாகரத்துன்ற வார்த்தை அடிபட்டது. இப்போ நம்ம உள்நாட்டிலையும் வந்துடுது. அதை இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ரூல்ஸை விட இப்போ இன்னும் வந்து லகுவாக்கிட்டான். அதாவது விவாகரத்து கேட்டால் உடனே கொடுக்கணுன்ற நிலை உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது பூர்வ ஜென்ம சாபத்தாலேயும் இந்த மாதிரி வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது பூர்வ ஜென்ம சாபத்தாலேயும் வரலாம், பித்ரு தோஷங்களாலேயும் வரலாம். இன்னும் சில இடத்துல பார்த்தா குழந்தைங்களுக்கு கல்யாணமே ஆலைன்றான். ஒரு பக்கம் கல்யாணமாகி விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகிறா, இன்னொரு பக்கம் என் பையனோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் சரியில்லை, பையனுக்கு கல்யாணம் ஆலை. இன்னும் சில பேர் பார்த்தா பொண்ணுக்கு 7ஆம் இடம் சரியில்லைன்னு சொல்கிறா, தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறா, அது வந்து கல்யாணம் விவாகம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சப்தரிஷி வாக்கியப்படியும் ஜோதிட ரீதியாகவும் எல்லாரும் கேட்குற கேள்வி, ஏன் கல்யாணம் ஆலை, அப்புறம் ஏன் கோர்ட்டுக்கு போகிறா. இது பித்ரு தோஷம்தான் காரணம்னு சொல்லக்கூடியது ஜாதகத்திலையும் சப்தரிஷி வாக்கியத்திலையும் பல இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி பித்ரு தோஷ நிவர்த்தின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பித்ரு தோஷ நிவர்த்தி எதனால் வருது? ஒரு பக்கம் பூர்வ ஜென்மத்தில் நாம் முன்னோர்களை வந்து அவமதித்ததாக இருக்கலாம், இல்லை நம்ம 3 தலைமுறைக்கு முன்னால் நம்ம பெரியவர்கள் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றாமல் விட்ட தோஷமாக இருக்கலாம். இப்பயும் அதான் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 3 தலைமுறையில் இந்த தலைமுறையிலையும் பார்க்குறோம், நிறைய பத்திரிகைகளை பார்க்குறோம். விருத்தாசிரமம் வயதானவர்களின் தங்கும் விடுதின்னு பார்க்குறோம். வயதானவர் தங்கும் விடுதி ஏன் கட்டுறா, பசங்களாம் இருக்குச்சே அப்படின்னா இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாத காரணத்தாலையும் முன்னோர்களை அலட்சியப்படுத்துகிற காரணம்தான். இது மாதிரிலாம் பண்ணால் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு பித்ரு தோஷம் வரும். அப்போ இந்த ஜாதகம் பார்த்து பித்ரு தோஷம் இருக்குன்னு சொன்னால் அது நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு எளிய பரிகாரம். நம்ம ஒரு வருஷமும் இந்த புரட்டாசி மாதம் மாலையபட்சம்னு வரும். மாலைய அமாவாசைன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாலைய அமாவாசையை விடாமல் செய்யுங்க. 1 சரி. தானமாக பண்ணுறது என்ன பண்ணலாம்னா, எள்ளு தானம் பண்ணலாம். அதாவது அமாவாசை அன்னைக்கு நம்ம எள்ளு தானம் பண்ணலாம், இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானம் பண்ணலாம். சாதாரணமாக எள்ளை வாங்க மாட்டா, ஆனால் எள்ளு தானம் பண்ணுறது பித்ருக்களுக்கு பிரீத்தியை கொடுக்கும். 3வது கயா சிரார்த்தம். இந்த கயாவை வந்து ஒருத்தன் நினச்ச உடனேவே பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறாளாம். கயான்ற வார்த்தையை வாயால் சொன்னாலே பித்ருக்கள் வந்து சந்தோஷம் அடைகிறாளாம். அந்த மாதிரி கயா கஷேத்திரத்தில் போய் அட்சயவடம், பல்குனி நதி, விஷ்ணுபாதம் இந்த இடத்துல வந்து பித்ருக்களுக்கு திருப்தி பண்ணலாம். இதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் முதல்ல பித்ரு தோஷம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வயசானவங்களை வீட்டில் நல்ல முறையில் பராமரிங்க. இந்த வயசானவங்க ஆசிரமத்தில் சேர்க்காமல் இருங்க. இன்னொரு விஷயம், இந்த விவாகரத்து கோர்ட்டு வழக்குன்னு வரா இல்லையா, அவர்களும் அவள் அப்பா அம்மா இருந்தால் அவள் தான் பண்ணணும். திலதானம் வந்து அவள் அப்பா அம்மா பண்ணால் விசேஷம். வீட்டில் வந்து யார் இல்லை தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி தான் பண்ணணும். அது பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆனால் திலதானம் அப்படி இல்லைன்னா மற்றவங்களும் பண்ணலாம். ஆனால் கயா சிரார்த்தம் மட்டும் வீட்டில் யார் மூத்தவர்களோ, அதாவது இப்போ இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தால் அந்த அப்பா அம்மா தான் பண்ணணும்.
அவளுக்கு 75 வயசு ஆகிடுத்து கயாவுக்கு போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு வழி கிடையாது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரை கேட்டால் இன்னும் விஷயங்கள் சொல்வா. இன்னும் நாளைக்கு நம்ம இன்னும் அதை விட அபூர்வமான சில விஷயங்களை பேசலாம். இப்போ கேள்வி பதிலுக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியான விஷயங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து முதல் நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? லாபவரீங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்களுக்காகவும் எங்க பசங்களுக்காகவும் கேக்குறேங்க. மாமியார் கூட அவங்களுக்கும் சேர்த்து 3 பேருக்காகவும் கேட்கலான்ட்டுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து சுதாகர் 22/9/1961 சதய நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னங்க. நந்தினி 8/12/1968 புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, கும்ப லக்னம். பசங்க ஹரிகர சுதான் 20/3/2003 சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, மேஷ லக்னம். லட்சுமணன் 25/8/2005 பரணி நட்சத்திரம், மேஷம், மேசராசி, விருச்சிக லக்னம். மாமியாருக்கு பேர் இருக்குங்க. அவங்களுடைய பிறந்த தேதி எல்லாம் எங்களுக்கு தெரியல. 80 வயசுக்கு மேலாகும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவங்களோட உடல்நிலை குறிச்சும் கேட்கணுங்க. சரிங்கம்மா, உங்க குடும்பத்துக்காக என்ன கேட்கணும்? என் குடும்பத்துக்கு வீடு வாங்கணுங்க. 3-4 வருஷமா ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வீடு அமைய மாட்டேங்குதுங்க. பசங்க வந்து நல்லா படிக்கணும், படிக்க மாட்டேன்றானுங்க. மாமியாருக்கு உடல்நிலை குறிச்சு இது 3 கேட்கணுங்க. சரிங்கம்மா, உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு நம்ம பயனடலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. சொல்லுங்கம்மா. வீடு வாங்க. சாமிஜி நமஸ்தே. வீடு வாங்க எப்போ முயற்சி பண்ணிருக்கீங்க? எப்பயிலேருந்து? 2-3 வருஷமாவே ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமிஜி. எங்களுக்கு பிடிச்சா வீடு விலை அமைய மாட்டேங்குது. விலை பேசவே எங்களால முடியல. பார்த்துட்டு மட்டும் வரோம். அடுத்த ஸ்டெப் எதுவும் வைக்க முடியல சாமிஜி. இப்போ வந்து உங்க வீட்டுல என்ன மாதிரி தெய்வம் பூஜை பண்ணிட்டு வரீங்கம்மா? நான் இவரு குலதெய்வம் வந்து அவரை பூஜை பண்ணிட்டு வரேன். சரி. லட்சுமி நரசிம்மர் பூஜை பண்ணிட்டு வராங்க சாமி. உங்க மாமியாருக்கு என்ன மாதிரி உடம்பு? அவருக்கு ஹார்ட் அட்டாக் சாமிஜி. அவங்களுக்கு இப்ப சரியா சாப்பிட முடியல, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. சரி. இப்போ இந்த நீங்க கேட்டதுக்கெல்லாம் சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க சாமி. நீங்க குலதெய்வ வழிபாடு வழக்கமா பண்ணிட்டு வாங்க, நல்ல விஷயம், தொடர்ந்து பண்ணுங்க. இப்போ இந்த வீடு அமையலன்னு சொன்னதுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்கிறோம். நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இது வந்து சுலபமான பரிகாரம். 2 பரிகாரம் சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியில் சொன்ன பரிகாரம். துளசி செடியும் தொட்டாசிலிங்கையும் ஒரே தொட்டியில் வச்சோ தனித்தனி தொட்டியில் வச்சோ நீங்கள் செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றிட்டு வாங்க. 1. இப்போ 2வது பரிகாரம் சொன்னீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பரிகாரமாக இருக்கும். இது எல்லாருக்கும் பலன் தரும். இப்போ சொல்கிற பரிகாரம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அதுமாரி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் எல்லாருக்கும் பலன் தரும். அதாவது அந்த காலத்தில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அர்த்தம் இல்லாமல் பண்ணலை. அதாவது குருவி கூடு கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி வச்சுருப்பா, நெல் கதிரை கட்டி வைப்பா. இந்த குருவி வந்து கூடு கட்டணுன்னே நெல் கதிரை ஒரு கட்டு அப்படியே கட்டி வச்சுருப்பா. எல்லா கிராமங்களில் எல்லா வீட்லேயும் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் நாம் இப்போ அதை சுத்தமாக மறந்துட்டோம். நீங்கள் ஒரு பானை வாங்கி அதை பெரிய ஓட்டை போட்டு அதுக்குள்ளே பழைய பேப்பர்லாம் வச்சு கட்டி வச்சு நெல் கதிரை கொஞ்சம் தொங்க விடுங்க. குருவி வந்து அந்த நெல்லை சாப்பிட்டு தங்கி முட்டையிட்டு கூடு கட்டினா கூடு கட்டும். இல்லை நீங்கள் கூடே வச்சுட்டிங்கன்னா அதுலேயே வந்து தங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்லாம் ஆனதுனால கூடு கட்டுறதுக்குரிய இடத்த நம்ம ஒதுக்கிறது இல்லை. அதனால் வீட்டில் வந்து குருவி கூடு கட்டுறதுக்கு செயற்கையாக நீங்கள் உருவாக்குங்க. அதில் குருவி வந்து தங்கு முட்டை இட்டுதுன்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க, குருவி கூட்டை கலைக்காத வீடு கலைஞ்சு போயிடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் ஒரு வீட்லேயும் குருவி தங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இதை அமைச்சிருப்பாங்க, நெல் கதிரை கட்டி வச்சுருப்பாங்க. இயற்கையாகவே குருவி கூடு கட்டும். இப்போ தான் நம்ம வந்து இப்போ எல்லாம் தளம் போட்டுட்டோமே. ஆனாலும் பால்கனிலேயோ அல்லது குருவி வந்து போகக்கூடிய இடத்துலையே நீங்கள் ஒரு 2-3 பானை கட்டி வைங்க. இது வந்து நீங்கள் போய் கேட்டாலே சொல்லிடுவா எப்படி பண்ணணும், பண்ணி வைங்க. குருவி கட்டாயம் வந்து தங்கினால் சொந்த வீடு உங்களுக்கு அமையும். 1. இப்போ மாமியாரோட பிரச்சனையை சொன்னீங்க, இது ஒரு நல்ல விஷயந்தான். மாமியாருக்காக நீங்கள் கேள்வி கேட்டு அவங்க உடம்பு குணமான நீங்கள் நினைக்கிறீங்க, இது ஒரு நல்ல விஷயம். உங்கள் நல்ல மனசுக்கே முதல்ல பாதி குணம் தெரியும். நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் பெண் தெய்வம் வச்சு எலுமிச்சப்பழ சாதம் ஒரு 6 வாரம் நைவேத்தியம் பண்ணுங்கள். பெண் தெய்வத்தோட படம் வைத்து, அது அம்மனாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், எந்த தெய்வமான இருக்கலாம். 6 வாரம் எலுமிச்சப்பழ சாதம் வீட்டிலேயே நைவேத்தியம் பண்ணுங்கள். கட்டாயம்
அவங்களோட குணம் வந்து ஆரோக்கியம் நல்ல குணத்தை காட்டும். அந்த ஆற்று சம்பந்தமான பிரச்சனை எளிய மருத்துவத்துக்கு கட்டுப்படும். நீண்ட ஆயுள் அவங்களுக்கு துர்க்கையோட அருளால் கட்டாயம் கிடைக்கும். குழந்தைகளோட கல்வி பற்றி சொன்னீங்க. குழந்தைகளோட ஒரு பிறந்தநாள் வரும்பொழுதும் பவழமல்லி செடி வாங்கி நட்டுட்டு வாங்க. ஒரு குழந்தையோட பிறந்தநாளுக்கும் ஒரு பவழமல்லி செடி வாங்கி கோவில்லையோ கோயிலோட நந்தவனத்திலேயோ பொது இடங்கள்லையோ நட்டுட்டு வாங்க. கட்டாயம் குழந்தைகளோட கல்வி மேலே மேலே விருத்தி அடையும். அதேமாரி சரஸ்வதி பூஜையை முறையாக பண்ணுங்க. கட்டாயம் கல்வி விருத்தி அடையும், குடும்பம் செழிப்பாகும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரத்திலேருந்து அமுதா அவடையப்பன் பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க அண்ணன் பையனுக்கும் பொண்ணுக்கும் கேட்கணும் மேடம். அவங்க 2 பேருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எஸ் அஜய்குமார், 19/6/1986, விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. பொண்ணு பேர் வந்து எஸ் ஸ்ரீவித்யா, 15/10/1983, திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அடுத்து எஸ் கவின், 4/11/2011, அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி. இவங்க 3 பேருக்கும் கேட்கணும் மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து இவங்க 3 பேருக்காகவும் நீங்க பேசணும்? அந்த ஸ்ரீவித்யாங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், 4 வயசுல பையன் இருக்கான். ஒரு 2வது தடவை அவளுக்கு குழந்தை 3 மாசம் ஆகி இதாயிருச்சு. பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தை அவளுக்கு அடுத்த குழந்தை பிறக்குமா என்னன்னு இங்க டவுட்டா இருக்கு. அவ ரொம்ப வீக்கா இருக்கா அந்த பொண்ணு. அதனால அவருக்கு குழந்தை பிறக்குமா என்னங்கிறத, பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறான், அது கிடைக்குமா. 2வது அஜய்குமாருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து எங்க அண்ணனோட பையன், என்னோட இடம் 2 சென்ட் இடத்தை அவனுக்கு எழுதி வைக்கணும். ஏன்னா எனக்கு ஒருத்தர் இல்லை, அவன் தான் என்ன பாத்துக்கிறான். எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் தம்பி வந்து ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா 2 சென்ட் என் பேர்ல தான் இருக்கு. அவன் ஒத்துக்கிற மாட்டேன், உனக்கு கிடையாது, அவனுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். 3 வருஷமா அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கு. அவன் இடத்தை எழுதி கொடுத்து அவன் இதே இடத்துல வீடு கட்டுவானா, நல்லா இருப்பானான்னு அவனை பத்தி ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறான், அஜய்குமாரை பத்தி. சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லது மேடம், நல்லது மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம், சந்தோஷம். பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறதே நல்ல விஷயம். ஒண்ணு. இப்ப 2வது, ஒரு சகோதரருக்கு கொடுக்கறத இன்னொரு தம்பி ஒத்துக்க மாட்டேன்றாரா? சகோதரன் இல்லம்மா சுவாமி, எங்க அண்ணன் பையன், எனக்கு மருமகன். அதான் அண்ணன் பையனுக்கு கொடுக்கறத உங்க சொந்த தம்பி ஒத்துக்கல? ஆமா, சொந்த தம்பி ஒத்துக்கிடல. சரி, ரைட்டுமா. 3வது விஷயம் வந்து கவின், 4/11/2011. அவருக்கு என்ன கேட்கணும்? அவருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு எனக்கு இப்ப நல்லா பிரில்லியண்டா இருக்கான், எல்லாம் நல்லா படிப்பான். அவனை நாங்க கலெக்டரா உருவாக்கணும், மனசுக்குள்ள எல்லாரும் குடும்பத்தோட எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன படிக்கிறார் இப்ப? என்ன படிக்கிறார் இப்ப? வந்து எல்கேஜி தான் சாமிஜி படிக்கிறான். சரிம்மா. அவர் வந்து நீங்க அவர் ஒரு ஐஏஎஸ் வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா, கண்டிப்பா எல்லாருமே நினைக்கிறான். நல்ல விஷயம் தாமா. நம்ம மறைந்த அப்துல் கலாம் அவர் கூட அதான் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் கட்டாயம் நிறைவேறும்னு சொல்லியிருக்காருமா. நல்ல வாக்கியம்தான். நீங்க கனவு எப்பயுமே வந்து ஒரு நல்ல கனவு தான் ஒரு நினைவை உருவாக்கும். அதனால நல்ல விஷயம் தாமா. 3த்துக்கும் சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். நல்லது சாமிஜி. இப்ப முதல்ல வந்து பெண் குழந்தை பிறக்கிறதுக்காக சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு இப்ப நாங்க சொல்ற இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு பலனை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு அடி குத்த விளக்கு எடுத்து வச்சு, 1 அடியிலேருந்து 3 அடி இருக்கலாம். அந்த குத்த விளக்கு நெய் தீபம் போட்டு பௌர்ணமி அன்னைக்கு பாலாதேவியோட அர்ச்சனையை பண்ணுங்க. நைவேத்தியம் வந்து பசும்பால் நைவேத்தியம் விசேஷம். மல்லிப்பூ எடுத்து அரைச்ச சந்தனத்துல துவச்சி பாலாவோட ஒரு நாமாவளிக்கும் ஒரு பூவை சேர்த்துக்கிட்டே வாங்க. இந்த 108 நாமாவளி நைவேத்தியம் முடிஞ்ச உடனே பசும்பால் சூட பண்ணி அதை பசும்பால் நைவேத்தியம் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடலாம். முடிஞ்சதுன்னா பாலாதேவியோட ஜபமும் பண்ணுங்க. ஐம் கிளீம் சௌ, இதான் பாலாதேவியோட எளிய மந்திரம். ஐம் கிளீம் சௌ, இதை ஒரு 108 முறை பண்ண சொல்லுங்க. பௌர்ணமி 12 வர சொல்லுங்க. கட்டாயம் பெண் குழந்தை பிறக்கும், சந்தேகமே வேண்டாம். அப்புறம் சகோதரருக்கு, உங்க சகோதரருக்கும் உங்களுக்கு இருக்க சின்ன இந்த மனக்கசப்பு விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் நாங்க ஏற்கனவே தொலைக்காட்சியில சொன்னோம், ஞாபகம் இருக்கும். அந்த எந்த மண்ணுல பிரச்சனை இருக்கோ அந்த வடகிழக்குல இருந்து அந்த மண்ணை எடுத்து சிவப்பு துணியில கட்டி உங்களுக்கு நவகிரகத்துல செவ்வாயும் துர்க்கையும் பூஜை பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுல வச்சு 11 வாரம் பூஜை பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மண்ணை வந்து எடுத்த இடத்துலயே சேர்த்துருங்க.
சிவப்பு துண்டை நவகிரகத்தில் அங்காரனுக்கு கட்டுங்க. கட்டாயம் பூமி சம்பந்தமான மன வருத்தம் விலகும், அதில் சந்தேகம் வேண்டாம். உங்கள் குழந்தை வந்து உங்கள் வீட்டில் அந்த பையன் வந்து எல்லாரும் அந்த குழந்தை ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து கனவுகளை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மறைந்த அந்த ஜனாதிபதி அவர் சொன்னது கூட இதுதான், கனவை விதைங்க, கட்டாயம் நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி சொல்லியிருக்கார். இது மாதிரி எவ்வளோ பெரியவர்கள்லாம் சொல்கிறான். ஏன்னா முதல்ல நம்ம விதைக்கிறத நல்லதாக விதைச்சோன்னா அறுவடையும் நல்லதாக இருக்கும். அதனால் இந்த எல்கேஜி படிக்கும்பொழுதே இந்த குழந்தை ஐஏஎஸ் ஆனோன்னு ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம், நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா எவ்வளோ பேர் வெளிநாடு போன குழந்தைங்க ஆசைப்படுவான். ஆனால் இந்த குழந்தை ஐஏஎஸ் படித்து நம்ம நாட்டில் பணிபுரியணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம். அதுக்கு மிக மிக எளிய சிறப்பான பரிகாலம், கூத்தனூர் போய் சரஸ்வதி தேவியை வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் இந்த குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்த ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் மாமர கன்று வாங்கி வைங்க. 2 விஷயம், ஒவ்வொரு வருஷமும் குழந்தையோட பிறந்த கிழமை அன்னைக்கு கூத்தனூர் போய் சரஸ்வதி தரிசனம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆலயத்தில் மாமரம், இது வந்து உயர்ந்து வளரக்கூடிய நாட்டு மரமாக இருக்கணும். இந்த மாமரக்கண்ணை ஒரு வருஷமும் நட்டுட்டு வாங்க. இது வந்து அவர் பிறந்த பிறந்த நாள் அன்னைக்கு முதல்ல செய்ய வேண்டியது. எப்போ வேணா போகலாம், வருஷத்தில் எப்போ வேணா போகலாம். ஒரு வருடத்தில் 365 நாட்களுக்குள்ள தோராயமாக ஒரு வருஷம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. 12 மாதத்துக்குள்ள அவர் பிறந்த கிழமை அன்னைக்கு கூத்தனூர் சரஸ்வதியை பூஜிக்கிறது, தரிசனம் பண்ணுறது. குழந்தை வரலைன்னா கூட பரவாயில்ல, குழந்தை சார்பாக யாராவது போய் அர்ச்சனை பண்ணுங்க. ஆனால் இந்த விருட்சம் நடுறது மட்டும் அவர் பிறந்த தமிழ் மாதம் அதே நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது கோயில்லையோ நந்தவனத்துலேயோ மாமர கன்று நடுங்க. இதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க, நிறுத்தாமல் செய்யுங்க. உங்களோட பெரிய கனவு நனவாகும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், நான் கார்த்தியாயினி மதுரையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் நீங்க? எங்க ஹஸ்பண்ட்காக பேசணும். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவர் பேர் பிரபாகரன். பிறந்த தேதி வருடம் வந்து 14/8/1980. கன்னிராசி, உத்தர நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய கணவருக்காக நீங்க பேசணுமா? ஒரு நிரந்தரமான வேலை அமைய மாட்டேங்குது, சரி அதான் கேட்கலாம் அப்படின்ட்டு போட்டேங்க. இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாக்குற வேலை வந்து தட்டி போயிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 5 வருஷம் ஆகுதுங்க. காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, பிரைவேட் காலேஜ்ல. அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ ஒரு வாய்ப்பு வந்துச்சு, சரின்னு போனாரு. அங்கேயும் ட்ரைனியா போட்டு கொஞ்சம் சம்பளம் வந்து கொஞ்சம் பத்தாத சம்பளம். அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் அப்படின்றதுனால இங்க அனுப்புறது பத்தல. அதே மாதிரி அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வர சொல்லிட்டோம், வந்துட்டாங்க. திருப்பி போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பிரைவேட்ல ஏதாவது வேலை தேடினாலுமே தட்டிக்கிட்டே போகுது. ஒரு நல்ல ஜாப், அதாவது அவரு டாக்டரேட் முடிச்சிருக்காருங்க, நல்ல ஜாப் வந்து அமைய மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ ஒரு இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது நல்லபடியா முடியுமா, அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணுமா, அதுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய கணவருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்க மதுரையில இருந்து பேசுறோங்க. சரிம்மா, இப்ப நல்ல திறமை இருந்தும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கல அவருக்கு. ஆமாங்க, அந்த பதவி, ஆமா, அந்த பதவி கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு இப்ப சப்தரிஷி வாக்கிய ரீதியா பார்த்துடலாமா? சரிங்க. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி அவர் ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிட்டார். இவர் வந்து தாமசமா செய்தாலும் கட்டாயம் சிறப்பா செய்வார். அதனால அவருக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் வெளிநாடுன்றதை விட உள்நாட்டிலே கவனம் செலுத்துங்க, அதுக்கான பதவி அவருக்கான இடம் காத்திருக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்னா எளிய பரிகாரம். உங்கள் மதுரையிலேயே பக்கத்தில் உங்களுக்கு இம்மையில் நன்மை தருவார்னு ஆலயம் இருக்குது. மத்தியபுரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற அம்மனை. மதுரைக்கே அது வந்து சென்டராக அமைஞ்சதாக சொல்லுவாள். இன்னும் அந்த கோயிலை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லுவாள். மிக 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 பழமையான திருக்கோயில், அருமையான கோயில். நீங்கள் அந்த திருக்கோயிலுக்கு ஒரு பிரதோஷம் அன்னைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. அந்த திருக்கோயிலுக்கு வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம் அன்னைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. ஒரு மனசில் ஒரு இது வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் 6 மாதம் தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் முடிஞ்சால் அர்ச்சனையும் பண்ணலாம். அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், பூஜைகளை வந்து பெருசாக விமர்சையாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சில இடங்களில் வந்து
மிக மிக காஸ்ட்லியான பூஜையாக இருக்கும். இப்போ திருப்பதியில் போய் கார்த்தால தோமால சேவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்கிறதும் கஷ்டம், ₹1,00,000 ₹2,00,000 கட்டணும். அப்போ நாம் சில பூஜைகளை வந்து விமர்சையாக செய்யணும் ஆசைப்பட்டால் பொருளாதாரத்தில் நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அதனால் நான் அடிக்கடி சொல்கிறது, சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், அதுவே பெரிய புண்ணியம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா அர்ச்சனை பண்ணுங்கள். சில பேருக்கு மட்டும்தான் விசேஷமான பூஜைகள் வரும், அந்த மாதிரி வந்தால் நாங்களே சொல்லுவோம். அதனால் நீங்கள் மத்தியபுரி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள், அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் இடத்துலேருந்து அநேகமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் பிரயாணம் பட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இதை செய்யுங்க, கட்டாயம் அவருக்கு தகுந்த வேலை காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த உள்ளூர்லேயே அவருக்கு சிறப்பாக அமையும். அவர் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. அவர் படித்த கல்வி நம்ம நாட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பலன் தரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கார்த்தியாயனி, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் சித்ராங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க சார். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பையனுக்கு பேசணும்? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க. 83ல கல்யாணம் ஆச்சுங்க. 2013ல. குழந்தை இல்லைங்க. பிறந்த தேதி வந்துங்க 24/4/87. வயசு 29ங்க. புரட்டாதி நட்சத்திரங்க. மருமக வந்து ரேவதிங்க. ரேவதி நட்சத்திரம் கடக லக்கணங்க. பையன் வந்து மிதுன லக்கணங்க. மருமக பிறந்த தேதி 24/3/93ங்க. அப்புறம் எங்க பையன் சின்ன பையன், எனக்கு 2 பையனுங்க. சின்ன பையனுக்கு தொழில் துணி கடைக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. அவன் அந்த கடைக்கு போகலன்னு வேலைக்கு நிக்கிறேன்னு ரகலை பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, ஏதாச்சும் வேற ஏதாச்சும் அவனுக்கு தொழில் பண்ணா நல்லா இருக்குமா? கல்யாணம் 27 ஆக போதுங்க அவனுக்கு வயசு. அவன் 8/9/89 பிறந்தவனுங்க. சரிங்கம்மா, உங்க 2 மகனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. நமஸ்தே. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க சாமி. குழந்தை இல்லைங்க. சரிம்மா. மருமக பிகாம் முடிச்சிருக்காங்க. அவளுக்கு வேலை எதுவும் கிடைக்கலைங்க. சரிம்மா. பையன் என்ன உத்தியோகத்தில் இருக்க? பையன் ஹேவல்ஸ் கம்பெனில இருக்கிறானுங்க. என்ன படிச்சிருக்க? அவன் சின்னவன் பெரியவன் MBA முடிச்சிருக்காங்க சார். ரெண்டாவது பையன் 10th தான் முடிச்சிருக்காங்க சாமி. சரிம்மா. இப்போ ஆமாம், இது என்ன பரிகாரம்ன்றதை சொல்கிறோம். குடும்பத்துக்கு க்ஷேமம் தரக்கூடியதுன்னு பார்த்துடலாமா? சப்தரிஷி வாக்கியபடி என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப எளிய பரிகாரமாக சிறப்பான பரிகாரமாக சொல்கிறோம். குடும்பத்தில் வந்து புத்திர பாக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் பலன் தரும். ஒரு விசாக நட்சத்திரம் மணிக்கும் வீட்டில் வந்து செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் வீட்லேயே. அப்படி இல்லைன்னா விசாக நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் வந்து புத்திர பாக்கியத்துக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் குழந்தை பையனோட ஜாதகத்திலே மாட்டு பொண்ணு ஜாதகத்திலே பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். 1. 2வது விஷயம், உங்கள் 2வது எளிய பரிகாரம், உங்கள் மாட்டு பொண்ணை பண்ண சொல்லுங்கள். அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய அப்படின்னு எழுதிட்டு வர சொல்லுங்கள். அவங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு மாதமாக அவங்க பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு துர்காதேவியை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். உத்தியோக லாபம் கிடைக்கும். இப்போ 3வது விஷயம் என்னென்னா, உங்கள் பையனுக்கு வந்து 2வது பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் அவரால் தொடர்ந்து செய்ய முடியல, உடல் ஆரோக்கிய குறைவுன்னு அவர் நினைக்கிறார். அதாவது அதை ஸ்ட்ரெயின் பண்ண முடியலன்னு அவர் நினைக்கிறார். இப்போ அவரே பண்ணலைன்னா அவருக்காக நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப எளிய சிறப்பான பரிகாரம். திங்கக்கிழமை அன்னைக்கு நவகிரக சன்னதியில் இருக்க சந்திர பகவானை அர்ச்சனை பண்ணுங்கள். இது வந்து தொடர்ந்து 9 திங்கக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள். நைவேத்தியம் வந்து பால் நைவேத்தியம் விசேஷம். பக்கத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், சிவாலயமாக எதுவாக இருந்தாலும் நவகிரக சன்னதியில் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். 9 திங்கக்கிழமை பண்ணுங்கள். கட்டாயம் ஒன்று இந்த வேலைக்கு அவர் போவார். அப்படி இல்லைன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அமையும். 2த்துல ஒன்று அவருக்கு மனமாற்றம் வரும், இல்லைன்னா வேலை மாற்றம் வரும். வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்காகவும் வந்து நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா,
சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.